ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஃபிஷ்ஷை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஃபிஷ்ஷோட வீடியோ ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். உயிரோடு இருந்துச்சு வாங்கிட்டு வரும்போது. ஃபஸ்ட்டு அந்த சைடில் இருக்கிற அந்த விங்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஃபிஷ் வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து கையிலேருந்து இது வழுக்கி போகும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே இருக்கிற அந்த செதில் எல்லாமே வந்து எடுக்கணும். இது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் இது பெருசுனால. மேலே இருக்கிற செதில் எல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு எடுக்கணும். செதிலெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இதுலேருந்து வரதுக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து முடிச்சப்புறம் இதை வந்து இப்படி மேலே கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா ஃபுல்லாக கட் பண்ணும்போது அதுக்கு இடையில இருக்கிற அந்த எலும்பு இருக்குல்ல, அதை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் ஃபஸ்ட்டு மேலேருந்து ஒரு பீஸை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நெக்ஸ்ட் அந்த எலும்பில் எந்த சைடு கட் பண்ணால் ஈஸியாக கட் பண்ணுமோ அது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஃபிஷ்ஷை வச்சு கட் பண்ணோன்னா வந்து நமக்கு ஃபிஷ்ஷு பிஞ்சு போய் வரும். அதனால் வந்து மேலே ஒரு சைடை மட்டும் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பீஸ் போட்டுக்கலாம். ஃபிஷ்ஷோட தலைக்குள்ளாடி இருக்கிற அந்த செவில் எடுக்கணும். ஸோ அதுக்கு அது எங்கே கனெக்டாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இழுத்து எடுத்தோன்னா வந்துடும். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் வரும். ஏன்னா இது நமக்கு எடுக்கும்போது கையில் கூட அது குத்திக்கும். அதை எடுத்துட்டோன்னா நம்ம ஃபஸ்ட்டு மேலே கட் பண்ண பீஸை ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷோட தலையை கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அந்த உள்ளாடி இருக்க செவில் வந்து எடுத்துட்டோன்னா தலையை ஈஸியாகவே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சதை பீஸ் போட்டுக்க வேண்டியது தான். அது ஈஸியாக வந்து பீஸ் போட வரும்.
நம்ம இந்த பீஸில் வந்து சென்டரில் அந்த எலும்பு இருக்கிறதுனால பீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து ஒரு சுத்தீர் வச்சு அடித்தோன்னா ஈஸியாக அந்த எலும்பு சைட்லேருந்து ஃபிஷ் வந்து அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லது நமக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த போன் இல்லாத பீஸை நம்ம ஈஸியாகவே கட் பண்ணிடலாம். ஏன்னா அதில் போன் எதுவுமே இருக்காதில் நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கத்தி இல்லைன்னா கூட நம்ம கத்திரி வச்சு கட் பண்ணாலும் ஈஸியாக கட் பண்ண வந்துடும். நமக்கு அதுக்கப்புறம் எந்த சைஸில் வந்து ஃபிஷ்ஷோட பீசஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால இதை இன்னும் வந்து 2ஆக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அப்படி தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தது. குழம்புக்கு தனியாக, அதுக்கப்புறம் ஃப்ரைக்கு தனியாக பீசஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.